விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் உடலை வாங்கியிருக்கிறார்கள் அவர்களது பெற்றோர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 9 நாட்களுக்கு பிறகு பெற்றோர் உடலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த வேடநத்தம் பகுதியைச் சேர்ந்த அந்த +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இதோடு 9 நாட்கள் கடந்திருக்கிறது. நேற்றைய தினம் அந்த முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல உடலை வாங்குவதற்கு நேற்று மாலை சம்மதம் தெரிவித்த பெற்றோர்கள் தற்போது குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள், ஊர் பொதுமக்களோடு இணைந்து அங்கு வேடநத்தத்திலிருந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வருகை தந்தார்கள். தொடர்ந்து அங்கு அந்த அரசு சார்பில் அந்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு உடனடிய உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 9 நாட்களாக வாங்காமல் போராட்டம் நடத்திய நபர்கள் தற்போது குற்றவாளி கைது செய்யப்பட்ட நிலையில உடலை வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இங்கிருந்து வேடநத்தம் பகுதிக்கு, சொந்த ஊரான வேடநத்தம் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கு இறுதிச்சடங்குகள் செய்வதற்கான நடவடிக்கைகளை குடும்பத்தினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். கருப்பு பட்டை அணிந்து அனைவருமே இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கிறார்கள். அந்த இறுதி ஊர்வலத்துல அனைவருமே கருப்பு பட்டை அணிந்து அமைதி காத்த வகையில ஊர்வலத்துல பங்கேற்பதற்கும் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் ஊர் பொதுமக்கள் சார்பில் செய்திருக்கிறார்கள். இங்கிருந்து வேடநத்தம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதி சடங்குகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.